Find the area of dining table whose diameter is 105 centimeter. Okay va? So நமக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து டைனிங் டேபிள் அப்படி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர்ல இருக்கு. ஓகே. சர்க்குலர் டைனிங் டேபிள் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியானா என்னது? உள்ள இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏரியா. அப்போ given diameter is equal to 105 centimeter. So what is radius? Radius is equal to 105 divided by 2 centimeter. இப்போ 105 divided by 2 என்ன வரும் பாருங்க. 105 divided by 2, 5 2s are 10, 5 வரும், 2 2s are 4, remainder 1, 0.05 2s are 10. இப்போ என்ன வரும்? 52.5 centimeter. That is radius. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா. ஏரியா is equal to pi r square. ஓகேவா? So pi வந்து நம்ம 22/7 எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க 105 அப்படின்றது என்னது? ஒரு 7 ஆல கேன்சல் ஆகக்கூடியது. அதனால 22/7 r. r ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெசிமல் எடுத்தோம்னா பெருசா போகும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபிராக்ஷன்ல எடுத்துக்கலாம். So 105/2 multiplied by இங்க 105/2. டெசிமலுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் இருக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிராக்ஷன்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். this is 1 2s 2 1 2s 2 இது 11 ஆயிடும். அதுக்கப்புறம் இது 1 7 is 7. இங்க என்ன ஒரு 1 7 is 7, ரிமைண்டர் 3 இல்லையா? அப்போ 5 7s are 35. இப்போ நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா that is 11 multiplied by 15 multiplied by 105, that is divided by 2. ஓகேவா? இப்போ 15 multiplied by 11 பண்ணலாம். 15 multiplied by 11 என்ன வரும் பாருங்க. 1 5 is 5, 1 0, இங்க என்ன வரும்? 5 திரும்ப 1. So 5 6 1 165 வந்தாச்சா? Now 165 multiplied by 165 multiplied by 105. 165 multiplied by 105. So இங்க என்ன வரும் பாருங்க. 5 5s are 25, remainder 2, 6 5s are 30, 30 plus 2 is 32, remainder 3, 1 5 is 5, 5 plus 3 is 8. இப்போ இங்க 0 போட்டுடுறோம். இங்க எல்லாமே மல்டிப்ளை பை 0னா என்ன ஆகும்? எல்லாமே 0 வரும். நெக்ஸ்ட் ரெண்டு zeros போட்டுட்டோம். இங்க என்ன வரும்? 5 6 1. So 5 2 8 plus 5 என்னது? 13 இல்லையா? 13, remainder 1 7, அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 7 3 2 5. So இங்க என்ன வந்தாச்சு? 17325 divided by 2. இப்போ 17325 divided by 2 போட்டோம்னா என்ன வரும் பாருங்க. 8 2s are 16, remainder 1 3, 6 2s are 12, remainder 1, அப்புறம் இந்த 2 வந்து கீழே இருக்கிறோம் 2, அப்புறம் 6 2s are 12, அப்புறம் next 5 கீழே இருக்கிறோம் 2 2s are 4, 1.05 2s are 10. So what is the answer அப்படின்னு பார்த்தோம்னா area is equal to 8662.5 centimeter square. So இங்க centimeter square எப்படி வந்தது? இதுக்கு சென்டிமீட்டர், இதுக்கும் சென்டிமீட்டர். ரேடியஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா?